அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாமத திருமணம் ஏன்? சில பேருக்கு திருமணம் ரொம்ப தாமதமாகும். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணமே கடைசி வரைக்கும் நடக்காமல் போயிடும். சில பேருக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே கூட திருமணம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலந்து ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம பேசுவோம். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திருமணம் ஒருத்தருக்கு தாமதம் ஆகுது அப்படின்னாவே ஃபஸ்ட்டு சுக்கிரன் தான் காரணங்க. சுக்கிரன் வலுவிழந்துருச்சு அப்படின்னா அங்கே தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் புத்திர தோஷம், புத்திர பாக்கியம் அவங்களுக்கு இருக்காது. இப்போ புத்திர பாக்கியம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? 5ஆம் பாவகம். அந்த 5ஆம் பாவகாதிபதி, அந்த 5ஆம் பாவகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் பாவகாதிபதியும் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பார். அதே சமயத்தில் 5ஆம் பாவகம் மொத்தத்தில் பாவத்துவம். இந்த குழந்தைக்கு உண்டான காரகன் குரு, அவரும் பார்த்திங்கனாக்கா மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பார், கெட்டு போயிருப்பார். அவர் எப்படி பாதிக்கப்பட்டிருப்பார், எப்படி கெட்டு போயிருப்பார் அப்படின்னாக்கா, குரு, சனி, செவ்வாய், ராகு இவங்களுடைய தொடர்பு, இவங்களுடைய சம்பந்தம் ஒட்டுமொத்தமாக அந்த 5ஆம் பாவகத்தோடு இருக்கும். அந்த குழந்தைக்கு உண்டான காரகன் குரு மிக மோசமாக பாதிக்கப்பட்டு பாவத்துவமாயிருப்பார், அஸ்தமனமாயிருப்பார், நீச்சமாயிருப்பார், கிரகணமாயிருப்பார், பகை வீட்டில் இருப்பார். இந்த மாதிரி விஷயத்தில் பாவத்துவமாக இருப்பார். அப்புறம் சனி, செவ்வாய், ராகு தொடர்பில் இருப்பார். இது 5ஆம் பாவகத்தோடு சனி, செவ்வாய் இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா, ராகு இவங்கெல்லாம் தொடர்பில் இருந்து அங்கே பாவகம் கெட்டு போய், அந்த வீடு கெட்டு போய், அந்த பாவகாதிபதி, அந்த வீட்டோட அதிபதி கெட்டு போய், அந்த குழந்தைக்கு உண்டான காரகன் அவரும் பார்த்திங்கன்னா மிக மோசமாக கெட்டு போயிருந்தால் அங்கே புத்திர தோஷம், அங்கே குழந்தைக்கு தடை. அப்போ குழந்தைக்கு தடை அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு மிக மிக தாமதமாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில பேருக்கு மேரேஜே ஆகாமல் போயிடும். அதில் சுக்கிரன் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாக்க, சுக்கிரன் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாக்க அங்கே பார்த்திங்கன்னா சுக்கிரனும் பாதிக்கப்பட்டு, 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு, 7ஆம் பாவகாதிபதி அந்த 7ஆம் வீட்டின் அதிபதியும் பாதிக்கப்பட்டு, இப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாக்க சில பேருக்கு திருமணமே நடக்காமல் போயிடும். ஆக திருமணம் அப்படின்னா நம்மளுக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 7ஆம் இடம் அப்படின்னாவே உங்களுக்கு லக்னம் ராசிக்கு 2, 7, 8 இந்த 3 இடத்தோடு சனி, ராகு, செவ்வாய் இவங்க சம்பந்தம் இருக்கும். இல்லைன்னா இணைவு, இல்லை பார்வை, இல்லை ராகுவோட இணைவு, சனியோட பார்வை, செவ்வாயோட பார்வை, இந்த மாதிரிலாம் இந்த 2, 7, 8 இந்த இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா லக்னம் ராசிக்கு தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே திருமணத்துக்கு தடை, திருமணம் தாமதமாகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணமே ரொம்ப 40-45 வயசு வரைக்கும்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி சூழல்லாம் இருக்குது. அதனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் வலுவாக இருக்கணும். சுக்கிரன் வலு குறைஞ்சிருச்சு, குறையிறதுலாம் இல்லை, ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. சனி, செவ்வாய், ராகு இணைவு, சனி செவ்வாய் பார்வை இவங்க கூடலாம் பார்த்திங்கனாக்கா இருந்து சுக்கிரன் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்து, அதே மாதிரி சுக்கிரன் பகை வீடு, அதே மாதிரி மறைவு ஸ்தானம். சுக்கிரனுக்கு மறைவு
3, 8 தான். 6, 8 12 மற்ற கிரகம் இருக்குது. ஆனால் சுக்கிரனுக்கு மட்டும் 3, 8 தான் பார்த்திங்கன்னா மறைவு. அப்போ குரு வந்து அங்கே சொன்னோம் இல்லைங்களா, குரு வந்து நீச்சம் ஆகிறது, கிரகணம் ஆகிறது, அஸ்தமனம் ஆகிறது, பகை வீட்டில் இருக்கிறது, இது அப்புறம் 6, 8, 12ஓட அதிபதிகளோட சேர்ந்து இருக்கிறது, இல்லை 6, 8, 12ஓட வீட்டில் இருக்கிறது, அங்கே பார்த்திங்கன்னா பாவத்துவம் ஆயிடுறது, இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு குழந்தைக்கு தடை, அங்கே புத்திர பாக்கியம் பாதிக்கப்பட்டு சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அங்கே திருமணமே ஆகாது. அதே மாதிரி திருமணம் தாமதம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே சுக்கிரன் வந்து 3, 8 இது 2 தான் மறைவு. அப்போ அந்த இடத்துல மறைஞ்சி அந்த இடத்துல பாவத்துவமாகி அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல சுக்கிரன் வந்து இருக்கிற இடம் நீச்சம், பகை, அஸ்தமனம், கிரகணம் இந்த மாதிரி ஒரு அமைப்புலலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே சுக்கிரன் வந்து ஒரு மிக மோசமாக கெட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதில் வந்து ராகுவோட இணைவு, சனி செவ்வாயோட பார்வை, இல்லை சனி செவ்வாயோட இணைவு, ஏன்னா சனி வந்து இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். இதில் பாவத்துவமாக சுபத்துவமாக இல்லாமல் சுத்தமாக பாவத்துவமாக இருந்து மிக மோசமாக சுக்கிரன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு 30, 35 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகாது. அதுக்கெலாம் என்ன காரணம்? அந்த மாதிரி ஜாதகம்லாம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். லக்னம் ராசிக்கு 2, 7, 8ஆம் இடத்தோடு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்பில் இருக்கும். பாவத்துவமாக இருக்கும், சுபத்துவமாக இருக்காது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அங்கே திருமணத்துக்கு தடை, இல்லை திருமணம் தாமதமாகும். இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக திருமணம் ஆகிடும், ரொம்ப சீக்கிரமாக திருமணம் ஆகிடும். யார் என்ன எந்த ஏஜில் அந்த 18, 19 வயசுலலாம் 18, 19, 20 வயசுலலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக திருமணம் ஆகிடும். அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனோட வீடு இருக்கு இல்லைங்களா, சுக்கிரனோட வீடு எந்தெந்த வீடு? ரிஷபம், துலாம். இந்த வீட்டோட அதிபதி சுக்கிரன். அவர் அங்கேயே ஆட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை உச்சமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த 2 வீட்டோட தொடர்பில் இருக்கிற கிரகங்கள், தொடர்புனாக்கா என்னது? உங்களுக்கு அந்த வீட்டிலே இருக்கிற கிரகங்கள், இல்லை அந்த வீட்டை பார்க்குற கிரகங்கள், ஆக மொத்தத்தில் தொடர்பு. அதாவது ஒன்று சாரம், இல்லை அப்படின்னாக்கா இணைவு, இல்லை பார்வை, இல்லை அப்படின்னாக்கா இந்த பரிவர்த்தனை சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி அமைப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தொடர்பில் இருக்கணும். அந்த மாதிரி வந்து ரிஷபத்துலா வீட்டோட தொடர்பில் இருக்கிற கிரகங்கள் அந்த தசாபுக்தி வர்றப்ப, அந்த தசாக்கள் வரப்போ, மெயினாக அந்த தசாக்கள் வரப்போ, அந்த தசாக்கள் எப்போ ஆரம்பிக்குது, அந்த மாதிரி நேரத்தில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா ஒன்று சுக்கிர தசை அப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அந்த 19, 18, 20 வயசுலேயே பார்த்திங்கனாக்கா மேரேஜ் ஆகும். எப்போ அந்த மாதிரி ஏஜில் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னாவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா விருப்ப திருமணம் பண்ணிக்குவாங்க, அவங்களே போய் பண்ணிக்குவாங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஏன் பண்ணிக்குவாங்க? அங்கே நீடித்த தாம்பத்தியம் வேணும் அப்படின்றனால அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சுக்கிர தசை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சுக்கிர தசையெல்லாம் வந்துச்சுன்னா 20 வருஷம். அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகி குழந்தையும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே இது பிறந்துடும். அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அப்பா வந்து 18 வயசு 20 வயசில் கல்யாணம் பண்ணுறாருன்னா ஒரு 20, 21 வயசில் இல்லை 20 வயசில் குழந்தை பிறகுதுனாக்கா அப்போ பார்த்திங்கனாக்கா அப்பாவுக்கும் மகனுக்குமே பார்த்திங்கன்னா மகள் இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு தான் வித்தியாசம் வரும். ஏன்னா அப்பாவுக்கு 20 வயசு, அப்போ குழந்தை பிறகுறப்ப 20 வயசு அப்படி இருக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வயசில் வந்து மேரேஜ் ஆகிறதுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். என்னது ரிஷபத்துலா வீட்டோட அந்த சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை உச்சமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த சுக்கிரன் வீட்டில் இருக்கிற கிரகங்களாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய தசா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு சின்ன வயசுலேயே திருமணம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் 18, 19, 20 அந்த 21 வயசில் பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் ஆகிடும்.
மேரேஜ் ஆகிறது இப்படியும் இருக்குது. சில டைமில் ஒன்று சீக்கிரமாகிடும், இல்லை 30-35 வயசு ஆயும் சில பேருக்கு திருமணம் ஆகாது. சில பேருக்கு திருமண தடை, திருமணமே ஆகாமல் போயிடும். சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா தாமத திருமணம். தாமத திருமணம்னா 30 வயசுக்கு மேலே, 30 வயசுக்கு மேலே மேரேஜ் ஆகும். சில பேருக்கு 35 வயசுக்கு மேலே மேரேஜ் ஆகும். சில பேருக்கு 45 வயசில் கூட, 40 வயசில் மேரேஜ் ஆகும், 45 வயசுலேயும் மேரேஜ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுபத்துவம் பாவத்துவம் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் அந்த 2, 7, 8 இதெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது, அங்கே சுபத்துவமாக இருக்குதா பாவத்துவமாக இருக்குதா? அப்படி பாவத்துவமாக இருந்தால் அந்த தசா நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு உண்டான தசா நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமணம் வந்து ரொம்ப டிலே ஆகும். அப்போ அதுக்கு சம்பந்தப்பட்ட தசாக்கள் வரப்போ உங்களுக்கு மேரேஜ் வந்து தாமதம் ஆனாலும் மேரேஜ் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சனி செவ்வாய் ராகு இவங்க பார்த்திங்கன்னா சுக்கிரனோட சம்பந்தத்தில் இருந்து ரொம்ப பாவத்துவமாகி அதுக்கு உண்டான தசா நடக்கலை, ஆப்போசிட்டான தசா தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் வந்து தசா, இப்போ நான் சொல்கிறது புரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. அதாவது இப்போ சுக்கிரன் வந்து பாவத்துவம் ஆகிட்டார், இப்போ ராகு கூட வந்து சுக்கிரன் வந்து சேர்ந்துருக்காருன்னு வைங்களேன். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ராகு சுக்கிரன் சனி இவங்க 3 பேரும் சேர்ந்துருந்து அந்த தசாபக்தி நடக்கலை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே அந்த தசாக்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுனாக்கா அங்கே பார்த்திங்கனாக்கா திருமணத்தில் பிரச்சனை வரும், தாம்பத்தியத்தில் பிரச்சனை வரும். திருமணத்தில் பிரச்சனை வருதுனாலே அங்கே தாம்பத்தியத்தில் பிரச்சனை வருதுன்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எப்பயுமே அந்த குருவாக இருக்கட்டும் இல்லை சுக்கிரனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பார்த்திங்கனாக்கா பாதிக்கப்படக்கூடாது. ஆக மொத்தம் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் நான் அடிக்கடி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் போடுறப்ப நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஒரு ஜாதகத்தில் வந்து மெயினாக வந்து எது வெயிட்டாக இருக்கணும், எந்தெந்த கிரகங்கள் வெயிட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன், லக்னம் லக்னாதிபதி சொல்லுவேன். இவங்க நல்லா இருக்கணும், லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்டு ஒளி கிரகமான சூரியன் சந்திரன் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒளி கிரகம், அந்த ஒளி இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம எப்படி வந்து பிரைட்டாக இருப்போன்றதை வந்து இந்த சூரியன் சந்திரன் வந்து நிர்ணயிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன், குரு, அப்புறம் சுக்கிரன். பட் இந்த இடத்துல வந்து நம்ம சுக்கிரன் சொல்லிக்கலாம், ஏன்னா திருமணம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு சுக்கிரன் இல்லைங்களா. அப்போ சுக்கிரன் அந்த தாம்பத்தியத்தின் மூலம், அந்த சுக்கிரனின் மூலம் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம். அப்போ அதுக்கு உண்டான காரகன். அப்போ இந்த தாம்பத்தியத்தின் மூலம் நம்மளுக்கு குழந்தை பிறக்கும். அப்போ அந்த இடத்துல வம்ச விருத்தி, அடுத்த ஜென்ரேஷனுக்கு உண்டான அமைப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருந்து அங்கே வம்ச விருத்திக்கு மெயினானதே வந்து சுக்கிரன். அதுக்கு அடுத்த போகிற உங்களுக்கு குரு. இந்த திருமணன்றதுக்காக வந்து நான் சொல்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சுக்கிரன் வம்ச விருத்திக்காக, செகண்ட் வந்து குரு வந்து குழந்தை. அப்போ வம்ச விருத்தி அப்படின்னாவே உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன். அப்போ அதுக்கு வந்து குரு. அப்போ புத்திர பாக்கியம் அப்படின்னாவே குரு. அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா திருமணம் பண்ணுறதே வந்து எதுக்காகங்க, வம்ச விருத்திக்காக தானே. திருமணம் பண்ணுறதே வந்து வம்ச விருத்திக்காக தான். அதோட நோக்கமே அதுதான். ஏன்னா இப்போ நம்ம வாழ்கிறோம், இப்போ நம்ம சொத்து இதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சுருக்கோன்னு வைங்களேன், அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு வாரிசு வேணும் இல்லைங்களா. அப்போ அதுக்கு காரகன், ஃபஸ்ட்டு காரகன் யார், சுக்கிரன். அந்த வம்ச விருத்திக்கு உண்டான மெயினான காரகன், அந்த தாம்பத்தியத்துக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான மெயினான இது கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துக்கு உண்டான இது 5ஆம் பாவகாதிபதி, அந்த 5ஆம் பாவகம் இது நல்லா இருக்கணும். மெயினாக குருவும் நல்லா இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் போகும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம விட்டுட்டு போன இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதுக்காக தான் மெயினாக வந்து மேரேஜை பண்ணாக்க நம்மளுடைய சுகமும், அடுத்தது
அடுத்த ஜென்ரேஷன் வாரிசு. இந்த அமைப்புக்காக தான் நம்ம மேரேஜ் பண்ணுறது ஃபஸ்ட்டு. செகண்டு இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்மளோட என்ஜாய்மெண்ட்டு அது இது மற்ற விஷயங்கள் படிக்க வைக்கிறது அது இது எல்லா விஷயமும் வந்துடும். அதில் நல்லது கெட்டது A to Z எல்லாமே வந்துடும். ஆனால் எல்லாமே இருந்து அங்கே புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னாக்கா அப்போ அங்கே குருவுக்கு உண்டான அமைப்பு இல்லை. எவ்வளோதான் பணம் காசு நல்லா இருந்தாலும் அங்கே குரு சம்மந்தப்பட்டது, அதாவது குழந்தை புத்திர பாக்கியம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னாக்கா அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிளைண்டாக, ஒரு பிளாக்காக, ஒரு இருட்டான ஒரு அமைப்பு தான் இருக்கும். ஒவ்வொரு நேரமும் பார்த்திங்கனாக்கா அடுத்த குழந்தைகளை நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சூரியன் சந்திரன், மாபெரும் ஒளி கிரகமான சூரியன் சந்திரன் நல்லா இருக்கணும். அடுத்தது குரு நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஏன் இந்த இடத்துல நான் குருவை சொல்கிறேன், முந்தி சுக்கிரனை சொன்னால் ஏன் இப்போ வந்து குருவை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, குருன்றது உங்களுக்கு தனம் பணம் இல்லைங்களா? அப்போ அந்த பணம் இருந்தால் தான் நம்ம அனுபவிக்கவே முடியும். ஃபஸ்ட்டு திருமணம் சொல்லிவிட்டு அங்கே சுக்கிரனை சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா வம்ச விருத்திக்கு உண்டான கிரகம் சுக்கிரன், அடுத்தது புத்திர பாக்கியத்துக்கு உண்டான கிரகம் குரு. அந்த இடத்துல அப்படி சொன்னேன். பட் இங்கே வந்து சூரியன் ஃபஸ்ட்டு, சந்திரன், அடுத்தது குரு சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குருன்றது தனம், அங்கே குழந்தைய குறிக்குது. பட் இங்கே தனம் மெயின். அப்போ தனம் இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அப்போ வந்து தாம்பத்திய சுகத்தும் அதையும் பார்த்திங்கனாக்கா நல்லா அனுபவிக்கணும். நம்மளுக்கு பணம் வேணும். பணம் இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அப்போ பணமே இல்லை அப்படின்றப்ப அங்கே என்னத்தை என்ஜாய் பண்ண முடியும்? அப்போ குருவும் நல்லா இருக்கணும், சுக்கிரனும் நல்லா இருக்கணும், நெக்ஸ்ட்டு குரு. ஆக மொத்தம் 2 மாறி மாறி வரும். ஃபஸ்ட்டு குரு, அப்புறம் சுக்கிரன், குரு, சுக்கிரன், குரு, சுக்கிரன். இது 2மே. ஏன்னா பணத்தை கொடுக்குறவர் குரு, குழந்தைய கொடுக்குறவரும் அவரு தான். ஆனால் அதை அனுபவிக்கணும் இல்லைங்களா? அதை பணம் இருந்தால் மட்டும் நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து சுக்கிரன் இல்லைன்னு வைங்க, பணம் பாடு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு சுக்கிரன் இல்லைனாக்கா அப்புறம் அந்த பணம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் தான் போகும், நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஆக மொத்தம் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாமத திருமணம் ஆகிறதுக்கு மெயினான காரணம் சுக்கிரன், குரு, இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்தது 7ஆம் பாவம், அந்த இது மேரேஜுக்கு உண்டான இடம் 7ஆம் பாவகம். அந்த பாவகாதிபதி, அதாவது வீடுன்னு சொல்கிறேன், பாவகம்னு வேண்டாம். ஏன்னா இந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்க பார்த்திங்கனாக்கா இந்த சில இதெல்லாம் அந்த புரியாது. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பேசுவோம். அப்போ 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டின் அதிபதி, அந்த 7ஆம் வீடு அதாவது திருமணத்துக்கு உண்டான காரகன் சுக்கிரன். இவங்க எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா கெட்டு போகக்கூடாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க 7, 8 சுத்தமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. 7, 8 சுத்தமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு 2ஆம் இடம்ன்றது என்னது? தனம், குடும்பம், வாக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வீடு நல்லா இருக்கணும். ஏன்னா தனம் இருந்தால் தான் எல்லாமே. அடுத்தது தனம் இருந்தால் தான் அங்கே குடும்பம், அடுத்தது வாக்கு, அங்கே பேச்சு சுத்தமாக இருக்கும். அப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். அந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் நல்லா இருக்கணும். அந்த 2ஆம் வீட்டோட யார் சம்மந்தப்படுறாங்களோ அவங்களும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டோட அதிபதி, 7ஆம் வீடு, அடுத்தது சுக்கிரன், இவங்க நல்லா இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டு அப்படின்னாவே அங்கே குரு நல்லா இருக்கணும். ஏன்னா தனத்தை வந்து அவர் தானே கொடுக்கணும். அடுத்தது 8ஆம் வீடு, 8ஆம் வீடுன்றது என்னதுங்க? நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வீட்டில் ஆதிபத்தியம் நிறையா இருக்குது. அந்த வீட்டில் வந்து 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் அப்படின்னாலே அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம மெயினாக எதுக்கு எங்கள் எட்டை பார்க்குறோம்? ஆயுள் இல்லாமல் என்னத்தை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம்? ஆயுள் இருந்தால் தானே எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அப்போ வந்து 2 பணம், குடும்பம், அங்கே வாக்கு, பேச்சு, ஓகே, அது இருக்கட்டும். 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம். அதுக்கு உண்டான சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும். அங்கே 2ஆம் வீட்டில் குரு நல்லா இருக்கணும். ஏன்னா பணத்துக்கு உண்டான காரகன் குரு. அதே மாதிரி 8ஆம் வீட்டில் என்ன மெயினாக நம்மளுக்கு இருக்குது? ஆயுள் இருக்குது. அந்த ஆயுள் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும். அப்போ அதனால தான் 2, 7, 8 இது நல்லா இருக்கணும். அப்போ அந்த ஆயுள் காரகன் யார்? 8ஆம் வீட்டுக்கு ஆயுள் சொன்ன இல்லைங்களா? அதுக்கு உண்டான காரகன் யார்? அவர் சனி. அந்த சனியும் நல்லா இருக்கணும்.
நம்ம வந்து சனி வந்து இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் ஆயுளை கொடுக்குறது அவர் தானே. அவர்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட விஷயங்கள் தான். நல்ல விஷயங்கள்ன்றது எதுவுமே கிடையாது. ஆனால் சனி கெட்ட இடத்துல இருந்து பாவத்துவமாக இருந்தால் அது ஏற்கனவே பாப கிரகம் தான், இருள் கிரகம் தான். பட் அந்த சனி வந்து பாவத்துவமாக ஆயிடுச்சுனாக்க இன்னும் மோசமாக செவ்வாய் சனி ராகு இந்த சம்பந்தம்லாம் இருந்து சுபத்துவமே இல்லாமல் குரு சுக்கிர தொடர்பு இணைவு எதுவுமே இல்லாமல் இருந்தால் ரொம்ப மோசமாயிடும். அப்போ சனி பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு கெடுதல் பண்ணுவார். இதே சனி வந்து சுபத்துவமாக இருந்துட்டாரு, சுப கிரகங்களோட வீட்டில் இருந்துட்டாரு, சுக்கரனோட வீட்டில், குருவோட வீட்டில், அதாவது ரிஷபத்துலா வீட்டில் இல்லைன்னா தனுசு மீன வீட்டில் இருந்துருக்கிறாரு அப்படின்னா சனியோட தாக்கம் குறையும். அப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க சனியோட பார்வை வந்து கெடு பார்வையாக வராது, சனியோட பார்வை கெடு பார்வையாக வராது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக வந்து 8ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு ஆயுள். 7ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலத்திர ஸ்தானம், அங்கே காரகன் சுக்கிரன். அடுத்தது 2ஆம் வீடு தனம் குடும்பம் வாக்கு. அதனால தான் 2, 7, 8 மெயினாக 7, 8 7, 8 சுத்தமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால் லக்னம் ராசிக்கு 7, 8 அதாவது 2, 7, 8 இந்த இடத்தோடெல்லாம் சனி செவ்வாய் ராகு இவங்கெல்லாம் சம்பந்தம் இருந்து அங்கே குருவும் சுக்கிரனும் பார்த்திங்கனாக்கா பாவத்துவமாகி, அதாவது நீச்சம் அஸ்தமனம் கிரகணம் பகை வீடு இந்த மாதிரிலாம் இருந்து அந்த தசையும் நடந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு மேரேஜ் பார்த்திங்கனாக்கா ஆகாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா தாமதமாகி ஒரு 30, 35 வயசுக்கு மேலே உங்களுக்கு சாதகமான தசாக்கள் வருது அப்படின்னாக்கா அப்போ மேரேஜ் ஆகும். அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே வந்து அந்த தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, செவ்வாய் ராகு கேது இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி முக்கியமான தோஷம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, கேந்திராதிபத்திய தோஷம். சார் கேந்திராதிபத்திய தோஷத்தை வந்து அதை பற்றி பேசணும்னா அது தனியாக பேசணும், அது ஒரு பெரிய டாப்பிக்கு. நம்ம செவ்வாய் இது ராகை பற்றி பேசுவோம். அப்போ செவ்வாய் ராகு அப்படின்னாக்கா செவ்வாய் வந்து எந்தெந்த வீட்டில் இருந்தால் நம்ம வந்து தோஷம் அப்படின்னு சொல்லி திருமணம் வந்து தாமதமாக பண்ணணும் அப்படின்னாக்கா, லக்னம் வந்து பொதுவானது, அது விட்டுருங்க. லக்னத்தையும் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். பட் இருந்தாலும் லக்னத்தை வந்து நம்ம தோஷம்னு சொல்லி எடுக்க வேண்டாம். சில பேர் லக்னத்தில் இருந்தாவே தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் லக்னத்தில் இருந்தால் அவர் வந்து ரொம்ப துடிப்போடு இருப்பார், ரொம்ப வேகமாக இருப்பார், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார், முன்கோபம் ஜாஸ்தி வரும், அவசரம், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இருக்கும். அந்த செவ்வாய் வந்து லக்னத்தில் எப்படியோ லக்னத்தை வந்து குருவோ சுக்கிரனோ இல்லை குருவே இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு குரு திக்பலம் ஆயிடுவார். அப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குரு இங்கே இருந்தாலும் இல்லை குரு பார்த்தாலோ இல்லை சுக்கிரன் பார்த்தாலோ இல்லை யாரோ ஒருத்தங்க அங்கே வந்து பார்க்குறாங்க, சுபத்துவப்படுத்திட்டார் மொத்தம், இல்லை வளர்பிறை சந்திரன் பார்க்குறாங்க, இல்லை பௌர்ணமி சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறாங்க, லக்னம் வந்து சந்திரன் அதியோகத்தில் இருக்குது அப்படின்னாக்கா சூப்பர். அப்போ வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கோபம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா மட்டுப்படும். சுபத்துவமாக ஆயிடுச்சுனாக்கா அங்கே வந்து அதோட தாக்கம் குறையும். அப்போ வந்து லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம சொல்ல வேண்டாம் பெருசாக. 2ஆம் வீடு 4, 7, 8, 12 அந்த இடத்துல இருந்தால் எல்லாம் கொஞ்சம் ஏமாற்றங்கள், தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2ஆம் இடம்ன்றது தனம் குடும்பம் வாக்கு. அப்போ அந்த இடத்துல வாக்கு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு உண்டான இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பு, பேச்சு, அப்படியே பேச்சு சும்மா அப்படியே அம்பு மாதிரி வரும். அப்போ அது தோஷம். அப்போ பார்த்திங்கனாக்கா அங்கே தனம்ன்ற விஷயம் அங்கே இருக்குது. அப்போ தனம் அதுலேயும் பார்த்திங்கனாக்கா சில ஏமாற்றங்கள், அவசர கொடுக்கத்தனமாக நிறையா விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா நம்ம ஏமாந்து போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் சிக்கல். ஏன்னா எப்படி சிக்கல் வருது, பேசுகிறது, கண்ணா பின்னான்னு பேசுகிறது, எடுத்தறிஞ்சு பேசுகிறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது, கெட்ட வார்த்தையில் பேசுகிறது. அங்கே செவ்வாய் சுபத்துவமாக இல்லைன்னா அவ்வளோதான், ரொம்ப மோசம். பாவத்துவமாக இருந்தால் ரொம்ப மோசம். இது 2ஆம் வீட்டோட இது தோஷம். அடுத்தது 4ஆம் வீடு. அந்த 4ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் இருந்தாக்க அது 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் சுகஸ்தானம், தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல உங்களுக்கு கல்வி,
கல்வியில் தடை, கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் லைஃபுக்கு மேலே போக முடியாது. 4ல் வந்து செவ்வாய் இருந்தாக்கா அங்கே தடை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஏமாற்றங்கள். இதில் தசையும் நடந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் மோசம். செவ்வாய் தசை நடந்துச்சுன்னு வைங்க, அங்கே படிப்பு கிடிப்பு எல்லாம் பிரச்சனை. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வண்டி வாகனம் இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா சிக்கல்கள் வரும். அதே மாதிரி அந்த இடத்துல ஏதாவது நம்ம ஒரு எதுலையாவது ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு தொழிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஷேர் மார்க்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே செவ்வாய், அதுதான் தோஷம். அங்கே ஏமாற்றங்கள், தடை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வரும். அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டில் அங்கே இருந்தால் அந்த வீட்டில் என்னது களத்திர ஸ்தானம் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கணவன் மனைவி ஸ்தானம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது. அவங்களுக்கு அந்த திருமண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள் தான். திடீர்னு ஒரு அவசரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா லக்னத்தில் அங்கே 7ல் செவ்வாய் இருந்தால் லக்னத்தை பார்ப்பாரு. அப்போ லக்னத்தை யாருங்க? நம்ம. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு ஒரு கரெக்டான முடிவு எடுக்காமல் தப்பான முடிவு எடுத்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தப்பான முடிவு எடுத்ததில் வந்து நம்மளுக்கு ஆகாத மனைவி வந்து அங்கே வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டத்தை கொடுக்கணும். அப்படின்றனால தான் அந்த இடத்துல 7ல் வந்து செவ்வாய். அப்போ 7 செவ்வாய் இருந்தால் தோஷம், 4ல் இருந்தாலும் தோஷம். அப்போ சுகஸ்தானம் ரொம்ப சுகமாக இருக்க முடியாது. நம்மளால் மற்றவங்க தான் வந்து வீட்டில் இருக்கவங்க, குழந்தைங்க, மற்ற நம்மளை சார்ந்து இருக்கவங்க தான் வந்து நம்ம உழைப்போம். செவ்வாய் வந்து 4ல் இருக்கிறவங்க நம்ம நல்லா உழைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா சுகமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம சுகமாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த சுகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நிறைய ஏமாற்றங்கள் வரும். அதே மாதிரி 7ஆம் இடம், ஒரு அவசர முடிவுனால நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுக்காமல் அங்கே ஏமாற்றங்கள், தடை, பிரச்சனை, முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான பேச்சு, சண்டை, வாக்குவாதம், குதர்க்கவாதமான பேச்சு, இது எல்லாம் ஆர்குமெண்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த 7ஆம் இடம். அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த களத்திர ஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருந்துச்சு, அங்கே சுபத்துவமாக இருந்தால் கூட கொஞ்சம் மட்டுப்படும். அங்கே சுபத்துவமாக இல்லை, பாவத்துவமாக இருக்குது. மொத்தத்தில் அங்கே செவ்வாய் இருந்துச்சுனாவே பிரச்சனை தான். அதே மாதிரி 8ஆம் இடத்துல என்ன சுபத்துவமாக இருந்தால் ஃபஸ்ட்டு பிரச்சனை, அப்புறம் அது மட்டுப்படும். மொத்தம் பிரிய மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் வந்து அங்கே 7ல் தனிச்சு இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்கே பாவத்துவமாக இருந்துச்சு, சுபத்துவமாக இல்லை. குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, வளர்பிறை சந்திரன் பார்வை, இல்லை தனித்த புதன் பார்வை, இவங்கெல்லாம் வந்து இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது. அங்கே களத்திரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனை. அப்போ 2ஆம் இடத்துல இருந்தால் பேச்சு பயங்கரம் கண்ணா அப்படின்னு பேசி அங்கே குடும்பத்தில் வந்து சிக்கலை உருவாக்கி 2ஆம் இடம் பாதிச்சிடும். அங்கே ஏமாற்றங்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ஏமாற்றங்கள். இங்கே 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா அங்கே களத்திரம் சம்மந்தப்பட்டதில் ஏமாற்றங்கள். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப், நண்பர்கள் மூலிமா, நண்பர்களே அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. செவ்வாய் 7ல் இருக்கவங்க மேக்ஸிமம் பாருங்கள், நான் நிறையா பார்த்துட்டேன், மேக்ஸிமம் பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களே பிடிக்காது அவங்களுக்கு. பார்ட்னர்ஷிப்ன்றது அவங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், அவங்களுக்கு பார்ட்னரே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி எதிரி மாதிரி தான் அமையுவாங்க. இயற்கையாகவே அப்படி தான் அமையும். அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் தாமதமாக திருமணம் பண்ணணும். சரி, ஓகே. 7 அடுத்து 8ல் வந்து செவ்வாய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, அது வந்து ஆயுள். 8ஆம் இடம் ஆயுள், நிறைய ஆதிபத்தியம் இருக்குது. அந்த 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம், மரணத்துக்கு நிகரான கண்டம், மேலேருந்து விழுவுறது, திடீர்னு இது ஆக்சிடென்ட் ஆகிறது, விபத்து பார்த்திங்கன்னா கண்ணா பண்ணான்னு பயங்கரமாக, அதாவது ரொம்ப கோரமாக ஆகிறது. ஏன்னா செவ்வாய் இல்லைங்களா 8. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆயுள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் அங்கே சுபத்துவம் ஆகிடுச்சுனாக்கா அங்கே அந்த சுபத்துவம் நல்லா ஸ்ட்ராங்கான சுபத்துவமாக ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அங்கே வந்து பெருசாக இருக்குது. எல்லாத்தோட முக்கியமானது தசை வந்தால் தான். தசையே வரலன்னா அங்கே 8ல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புக்திங்களில் வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணாது. பட் பண்ணாமல் சுத்தமான பண்ணாமலாம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அங்கே சுபத்துவம் ஆகி போச்சுனாக்கா உங்களுக்கு தசையே வந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். ஜோதிடர்கிட்ட போய் நம்மளோட ஜாதகத்தை ரொம்ப சிரமமான விஷயமா ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம் அப்படின்றப்ப ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம வந்து காட்டணும், ஜாதகத்தை காட்டணும் அப்படின்னாக்கா அவர் க்ளீனாக சொல்லிடுவார். இப்போ இந்த தசா நடக்குது, இந்த புக்தி நடக்குது,
அதனால் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து இங்கே இருக்குது, 8ல் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வண்டியில் போகிறப்ப வரப்போலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ராவல் வந்து பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு ட்ராவல் பண்ணாதீங்க, ஜாக்கிரதையாகவே இருந்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவார். அட்வைஸ் பண்ணுறதில்ல, அவரோட ஜாதகத்தை வச்சு அவர் சொல்லுவார், பலன் சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோயிலுக்கு போங்க, மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி மனசை நல்ல விதமாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா அந்த தசை அந்த செவ்வான்றது 7 வருஷம் தான் இல்லைங்களா, 7 வருஷம் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணிடலாம். ஆனால் இந்த கட்டுப்பாடுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் வந்து சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். பாவத்துவமாக இருந்தால் கூட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கிரகங்களோட இதையும் பார்க்கணும். மெயினாக சுபத்துவம் வந்துருச்சு. இப்போ நேற்று முந்தானத்து கூட ஒரு ஜாதகம் நேற்று தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று தான் போட்டேன். அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன லக்னம், விருச்சிக லக்னம். ஆமாம், விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் 7ல் வந்து 8ல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். 8ல் செவ்வாய் அழைச்சிட்டேன். ஓகே, 8ல் வந்து செவ்வாய் சுக்கிரன் 2 பேர் இருக்கிறாங்க. அங்கே 8ல் வந்து சுக்கிரன் வந்து மறைகிறாரு. ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து 8 மறைவு ஸ்தானம் இல்லைங்களா, 3 8 தானே மறைவு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 8ல் வந்து மறைகிறாரு. செவ்வாய் வந்து அங்கே இருக்கிறாரு. டிகிரிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே செவ்வாய் வந்து 8ல் வந்து இருக்கிறது தோஷம்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த மாதிரி அமைப்புலாம் அங்கே சுபத்துவம் இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட்லேருந்து தனுசு வீட்டிலேருந்து வளர்பிறை, அதாவது குரு சந்திர யோகம் அப்படின்னு பார்க்குறப்ப குரு வந்து குருவும் சந்திரனும் க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறாங்க. சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு, ஆமாம், இந்த சூரியன் வந்து எங்கே இருக்கிறாரு, சிம்மத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிம்மத்தில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. பௌர்ணமிக்கு இன்னும் 2 கட்டம் தான் இருக்குது. ஏன்னா சிம்மன்றப்ப உங்களுக்கு கும்பம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது, இதில் ஒரு 2 இதில் வந்து 26 டிகிரி என்னமோ இருந்துச்சு. இதில் தனுசில் வந்து சந்திரன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே, அப்போ இங்கே விட்டுருங்க, இந்த கட்டத்தை விட்டுருங்க. 26 28 டிகிரியா இல்லை என்னமோ 20 சில்லரை தான் இருந்துச்சு. ஓகே, அப்போ இத்தனை டிகிரி அப்படின்றப்ப இந்த கட்டத்தை விட்டுருங்க. அடுத்த கட்டம் அது ஒரு 2.25. அப்புறம் கும்பம் வந்து ஒரு 2 இல்லை 2.25 வச்சுங்க. ஆக மொத்தம் இன்னும் ஒரு 4 இல்லைன்னா 4.5 நாள், மேக்ஸிமம் ஒரு 4 நாளைக்கு மேலே, 5 நாளைக்குள்ளே பௌர்ணமி ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒளி பொருந்திய சந்திரனில் தான் இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரனில் தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 பேரும் வந்து அங்கே பார்க்குறாங்க, எங்கே 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஆக அங்கே 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அங்கே 8ஆம் இடம் வலு பெறுதுன்னு அர்த்தம். அங்கே வலு பெற்றாக்க உங்களுக்கு 8ஆம் இடத்தோட ஆதிபத்தியத்தை தூக்கலாக செய்யும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியத்தை தூக்கலாக செய்யும். அப்படின்னாக்க அந்த 8ஆம் இடம் சுபத்துவம் ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம் இந்த மாதிரி வந்து பிரிய வச்சிடும். அதுதான் நேற்று அந்த ஜாதகத்தை சொல்லியிருப்போம். இந்த ஜாதகர் வந்து வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இவர் வெளிநாடு போயிடுவார். தூர இதுக்கு போயிட்டாக்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் வந்து கம்மி, குறையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஆக மொத்தம் அங்கே 7 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே போல் 2 4 7 8 12 12ல் இருந்தால் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, செவ்வாய் 12ல் இருந்தால் என்ன பண்ணும், அந்த 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம். அடுத்தது விரயஸ்தானம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் ஏமாற்றங்கள், விரயங்கள் இதெல்லாம் ஆகும். ஏன்னா சனி இது செவ்வாய் இருந்தாலே தோஷம் தானே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அயன சயன போகம் இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏமாற்றங்கள், ஒரு திருப்திகரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்றது அங்கே இருக்காது. அதே மாதிரி அங்கே சுபத்துவம் ஆகிட்டாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கும் போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தடை, சுபத்துவமாக இருந்தால் கூட அங்கே தடை சம்மந்தப்பட்டது தான் வரும். ஏன்னா செவ்வாய் பாவகிரகங்கள் இல்லைங்களா, முக்கால் பாவர். அப்போ 25% தான் நல்லது பண்ணுவார். அப்படின்றப்ப அங்கே ஓவர் சுபத்துவமாக இருந்து அந்த வீடு வந்து சுப வீடாக இருந்தால், பகை வீடாக இல்லாமல் உங்களுக்கு நட்பு வீடாக இருந்தாக்க ஓரளவுக்கு வெளிநாடு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு சம்பாரிச்சிட்டு நம்ம இங்கே வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அங்கேயே வந்து பர்மனெண்ட்டாக தங்கி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புக்கு மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கணும். 8 12 சுபத்துவமாக இருக்கணும்.
அது வந்து நட்பு வீடாக இருக்கணும். அதில் சரராசியாக இருக்கணும், ஸ்திர ராசியாக இருக்கக்கூடாது. அந்த தசை நடக்கிறது சரராசிக்கு உண்டான தசையாக இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. சரி, அதை விடுங்க, நம்ம அப்படியே இது ட்ராக் மாறுது. நம்ம பேச வந்தது மெயினாக இன்றைக்கி நம்ம சொல்ல வந்தது தாமத திருமணம், திருமணத்துக்கு தடை, இதை பற்றி தான் நம்ம வந்து காசு எடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் இந்த விஷயமெல்லாம் நம்ம சொன்னால் தானே, இப்போ அது இதெல்லாம் சொன்னால் தான் மற்றதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் ஓரளவுக்கு. இது அடுத்து ராகு கேது. அப்போ ராகு கேது அப்படின்னாவே உங்களுக்கு ராகு வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு தோஷம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா 1, 2, 7, 8. ராகு என்னை பொறுத்த வரைக்கும் ராகு கேது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஓகே, அந்த அப்படியே சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு செவ்வாய் வந்து அப்படி இல்லை. செவ்வாய் வந்து அதாவது ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருந்தால் 28 வயசுக்கு மேலே மேரேஜ் பண்ணிடலாம். அந்த தோஷத்தோட பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். பட் இருந்தாலும் பிரச்சனை பண்ணும். பட் இருந்தாலும் அது பவர் குறைஞ்சிரும். பவர் குறைஞ்சிருச்சு அப்படின்றப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1, 2, 7, 8 ராகு கேது. அந்த ஸ்பீடை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஏஜ் ஆகிறப்ப கொஞ்சம் லேட்டாக திருமணம் பண்ணுறப்ப, தாமத திருமணம் பண்ணுறப்ப அந்த ஸ்பீடு குறைஞ்சிரும். ஃபீமேலுக்கு வந்து 28 வயசுக்கு மேலே, இல்லை 26 வயசுக்கு மேலே, 26, 27, 28, 29 இந்த வயசில் பண்ணாக்க உங்களுக்கு அந்த ஸ்பீடு குறைஞ்சிரும். அப்போ அந்த ஸ்பீடுன்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த 22, 23 வயசில், அதாவது 24 வயசில், இல்லை 25 வயசுன்னு வைங்க, 25 வயசில் வர மெச்சூரிட்டி, 25 வயசில் வர மெச்சூரிட்டி அவங்களுக்கு 29 வயசில் தான் வரும். புரியுதுங்களா? அந்த சின்ன வயசில் 25 வயசில் வர மெச்சூரிட்டி அவங்களுக்கு 28, 29, 30 வயசு, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும். அப்போ அவங்கள சின்ன வயசில் வந்து அவங்க 25 வயசில் மேரேஜ் பண்ணி, இல்லை 22, 21 வயசில் அவங்க மேரேஜ் பண்ணியாச்சுனாக்கா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா மெச்சூரிட்டியே இருக்காது. அப்போ ஒரு நல்ல மெச்சூர்டான மாப்பிள்ளை வராருன்னு வைங்க. இப்போ மெச்சூர்டான மாப்பிள்ளை வரப்போ அங்கே பார்த்தீங்கன்னா என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது, நம்ம வேறு மாதிரி சொல்லி நினச்சி மேரேஜ் பண்ணோம். கடைசியில் பார்த்தா நம்மளுக்கு இது ஒத்தே வராது போல இருக்குன்னு சொல்லி அங்கே முரண்பாடான கருத்துக்கள், பேச்சு, ஆர்கியூமெண்ட்டு. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி இல்லைன்றப்ப அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மெச்சூரிட்டி இல்லாதனால எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நல்ல விதமாகவே இருக்காது. ஒரு இணக்கமான ஏன்னா மாப்பிள்ளை வந்து நல்ல மெச்சூர்டாக இருப்பார், இல்லை அப்படியே மாற்றி இது பண்ணிக்கலாம். பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல மெச்சூர்டாக இருப்பாங்க, ஆனால் மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்டாக இருக்க மாட்டாங்க. இது எந்த சுச்சுவேஷனில் வரும்னு கேட்டிங்கனாக்கா இந்த ராகு கேது இருக்கிறவங்களோட ஈக்குவல் ஏஜில் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 28 வயசில் வந்து மாப்பிள்ளைக்கு பண்ணுறோன்னு வைங்க, 28 வயசு மாப்பிள்ளை, பொண்ணு வந்து 28 வயசு. அப்போ யார் இதில் வந்து மெச்சூர்டாக இருப்பா? பொண்ணு தான் மெச்சூர்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேது இருக்கிற மாப்பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு 31 வயசுக்கு மேலே தான் பண்ணணும். பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 26க்கு மேலே, 26, 27, 28, மேக்ஸிமம் 29 இப்படி பண்ணலாம். இல்லை 30 கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவங்களோட ஸ்பீடு குறைஞ்சிரும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேலாக இருந்தால் 28 வயசுக்கு மேலே பண்ணணும், மேலாக இருந்தாக்கா 32, 33 வயசுக்கு மேலே பண்ணணும். ஆனால் செவ்வாவாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் அது கண்டிப்பாக 35க்கு அப்படியே தள்ளிட்டு போயிடும். 35க்கு மற்ற விஷயங்கள், மற்ற கிரகங்கள், தசாபக்தி இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல விதமாக இருந்துச்சு, சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு 32, 33 வயசில் மாப்பிள்ளைங்களுக்கு நடக்கும், ஆண்களுக்கு நடக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக 30 தொற்றும், 31 கூட ஆகும். அப்போ 31 பொண்ணுங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 35 ஆகிடும். இந்த மாதிரி நிறையா நான் பார்த்துருக்குறேன். அதனால் வந்து செவ்வாய் வந்து இருக்கிறவங்க, அதுக்காக வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க வந்து செவ்வாய் தோஷத்தை உள்ள மாப்பிள்ளையை தான் பண்ணணும், இல்லை செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. அந்த ஏஜ், இந்த ஸ்பீடு குறைஞ்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சின்ன வயசில் இருக்கிற
குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு 15, 16 வயசில் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, அப்புறம் 20, 25 வயசில் எப்படி இருப்பாங்க, அதே 30 வயசில் எப்படி இருப்பாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு அப்படியே குறைஞ்சிருதுங்களா. நம்ம உடம்புல ஓடுற பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் சர்க்குலேஷன் நல்லா தான் போயிட்டுருக்கும். அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. அந்தந்த ஏஜுக்கு உண்டான இப்போ எந்த ஒரு டிசீஸாக வந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஏன் நம்ம சின்ன வயசில் இருக்கிற மாதிரி இப்போ ஓடுறது, சின்ன வயசில் என்னென்ன பண்ணோம், இப்போ நம்ம ஸ்பீடாக ஓடுறது, குதிக்கிறது, மேலேருந்து உளுந்தது, இது மரத்து மேலே ஏறினது, செவுத்து மேலே ஏறினது இல்லைங்களா. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு இது மரத்து மேலே மாங்காய் அடிக்கிறோம், மாங்காய் மாங்காய் பறிக்கிறோம், புளியாங்காய் பறிக்கிறோம், கொய்யா மரத்தில் ஏறி அது பயங்கரமாக இதாக இருக்கும், கிரிப்பே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு அதெல்லாம் சின்ன வயசு தானே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் கூட நம்மளால் வைக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதுக்குமே ஒரு ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. அந்த ஏஜ் ஃபேக்டருக்காக தான் இந்த ஸ்பீடை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செவ்வாய், ராகு, கேது இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் அப்படின்றப்ப மற்ற அதாவது ராகு கேது இல்லாதவங்களுக்கு கரெக்டாக அந்த ஏஜில் வந்து காலத்தில் வந்து கரெக்டாக பண்ணலாம் மேரேஜை பொறுத்த வரைக்கும். இந்த செவ்வாய், ராகு, கேது தோஷம்ன்ற அமைப்பில் வந்து இருக்கிறப்ப நம்ம இப்போ நான் சொன்ன மாதிரி காலம் தாமதித்து மேரேஜ் பண்ணாக்கா அவங்களோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே, ஆண் பெண் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா எந்த விஷயத்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் வரும். ஏன்னா நான் நிறையா பார்த்துருக்கேன். இந்த செவ்வாய் தோஷம் வந்து என்ன தான் வந்து 35 வயசு 40 வயசில் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணால் கூட அங்கே சின்ன சின்ன பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அங்கே மூஞ்சை தூக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பிரிய மாட்டாங்க. நான் நிறைய பார்த்துட்டேன். நான் ஜோதிடத்துக்குலாம் வரதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல கிட்டத்தட்ட எனக்கு வந்து 16, 17 வயசுலேயே அப்போயே ஒரு செவ்வாய் தோஷன்றது அப்போ தான் நான் காதலே கேள்விப்படுறேன். 16, 17 வயசில் வந்து அப்போ தான் கேள்விப்படுறேன். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்லேயே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2 பேருமே செவ்வாய். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கெல்லாம் அக்கா தான் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ எனக்கு 16 வயசுனா அவங்க பார்த்தீங்கன்னா 31 வயசு, கிட்டத்தட்ட 31 வயசு 32 வயசில் தான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. அப்போ அவருக்கு என்ன வயசாக இருக்கும் பார்த்துங்க. அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 36 வயசு இல்லைன்னா 37 வயசு இருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மா தான் டாமினேட் பண்ணுவாங்க. அவர் கீழே இறங்கி போயிடுவார். 2 பேருக்கும் செவ்வாய் தோஷத்தில் இருக்க உண்டான அமைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்ன தான் செவ்வாய் இருந்தாலும் அங்கே பிரச்சனையோடு இருக்கும். ஆனால் குழந்தைங்களும் பிறந்துருவாங்க, நல்ல வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் முரண்பாடான கருத்துக்கள் அப்படி இப்படின்னு பேச்சு சண்டை இதில் யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக லைஃப் போயிடும், பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கே ஒருத்தவங்க யாராவது டாமினேட் பண்ணுவாங்க, அது மற்ற கிரகங்களை வச்சு. அதுக்கு வந்து ஆப்போசிட்டான ஜெண்டர் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னாக்கா பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கணும். அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ண முடியாத இடத்துல இருந்ததுன்னாருன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு. அதுக்காக தான் இந்த ஸ்பீடெல்லாம் குறையணுன்றதுக்காக தான் டிலே பண்ணி மேரேஜ் பண்ணாக்கா. என்ன தான் இருந்தாலும் ஒரு நேரம் வந்து பிரச்சனை வரும், ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சமாதானமாகிடுவாங்க. ஆக மொத்தம் ஃபேமிலி நல்ல விதமாக போயிட்டுருக்கும். நல்ல விதமாக இல்லை, சண்டை சச்சரவோடு போயிட்டு இருந்தாலும் ஃபேமிலியை விட்டு குடும்பத்தை விட்டு 2 பேரும் பிரிய மாட்டாங்க. அங்கே குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக படிப்பாங்க, குழந்தைங்களும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. செவ்வாய் தோஷத்தில் 2 பேர் ஆண் பெண் 2 பேருமே இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவங்களே பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கும் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான அமைப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்கா இப்போ எனக்கும் செவ்வாய் தோஷம்தான். 7ஆம் இடத்துல எனக்கு செவ்வாய் இருக்குது, அது தனிச்சு இருக்குது. ஏற்கனவே என்னோடய ஜாதகம்லாம் போட்டுக்கிறேன். 7ஆம் இடத்துல செவ்வாய் தனிச்சிருக்கு. ஆனால் அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. ரிஷப லக்னம், விருச்சகத்தில் வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபத்துவமும் கிடையாது, பாவத்துவமும் கிடையாது. அங்கே சனி தொடர்பும் கிடையாது, ராகு தொடர்பும் கிடையாது. தனிச்சு நின்ட்டார் செவ்வாய். ஆனால் எங்கள் மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிடையாது. அவங்களுக்கு செவ்வாய் கிடையாது. அவங்களுக்கு செவ்வாய் நீச்சமானாலும் அவங்களுக்கு நீச்ச பங்கம் ஆயிடுச்சு. ஏன்னா சந்திரன் அந்த வீட்டில் வந்து ஆட்சி. கடகத்தில் செவ்வாய் நீச்சம் இல்லைங்களா.
அப்போ அங்கே நீச்சம் ஆயிடுச்சு, அங்கே சந்திரன் வந்து ஆட்சி. அப்போ நீச்ச பங்கம். பங்கமானாலும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செவ்வாய் வந்து 7ல் இருக்குது. அப்போ அங்கே பங்கம் ஆயிடுச்சு. என்னுடைய ராசி வந்து கும்பராசி, அவங்களது கடகராசி, பூச நட்சத்திரம். எனது கும்பராசி, சதய நட்சத்திரம். எப்படி சஷ்டாஷ்டகம் அப்போல்லாம் பாருங்கள், அந்த அந்த மாதிரிலாம் பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அனுகூல பொருத்தம் பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு காரணமே. இப்போ நானே வந்து இது பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பசங்கள்லாம் வந்துட்டாங்க, அதெல்லாம் விடுங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இது வந்து மற்றவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றனால தான் இந்த அனுகூல பொருத்தம்ன்றது ஐயா ஆதித்ய குருஜி வந்து நல்லா ஏற்றிட்டார் நம்மளுக்கு. ப்ராக்டிக்கலாகவும் நிறையா நான் அனலைஸ் பண்ணிட்டேன், நிறையா பார்த்துட்டேன். அதனால் வந்து அனுகூல பொருத்தத்தை வந்து நான் ஏன் வந்து அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னை மாதிரி யாரும் பாதிக்கப்படுவார். நான் வந்து பாதிப்புலாம் இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன், அவ்வளோதான். எனக்கும் பயங்கரமாக கோபம் வரும். அங்கே இப்போ நான் என்னென்ன விஷயங்கள் சொன்னேனோ அதெல்லாம் வரும். ஆனாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என் லக்னத்தை வந்து குரு பார்க்குறாரு. லக்னத்தை ரிஷப லக்னம், லக்னத்தை குரு வந்து கன்னிலேருந்து பார்க்குறாரு. அங்கே கேது கூடவே இருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி புதன் வந்து மகரத்தில் இருக்கிறாரு. எனக்கு சூரியன் திக்பலம், சூரியன் வந்து திக்பலம். ஆனாலும் பகை வீடு. திக்பலமாக இருந்து உங்களுக்கு நட்பு வீட்டில் இருந்துச்சுன்னா அது இன்னும் சூப்பர். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பகை வீடு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஆக மொத்தம் என் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்குது. ரொம்ப பாதிப்பெலாம் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போயே நான் சொல்லிடுறேன் பாருங்கள், பெரிய பாதிப்பெலாம் ஒன்றும் கிடையாது. லக்னம் ரிஷப லக்னம். அடுத்தது 5ஆம் வீட்டில் குரு கேது 2 பேரும் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து குரு வந்து லக்னத்தை பார்க்குறாரு. அந்த குரு வந்து அங்கே செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகத்தில் தனியாக நின்றுட்டார். எந்த சுபத்துவம் பாவத்துவம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இயல்பாக நிற்கிறாரு, ஆட்சியாக நிற்கிறாரு. அடுத்தது குரு வந்து மகரத்தில் இருக்கிற தனிச்ச புதனை வந்து பார்க்குறாரு. தனித்த புதனை வந்து குரு பார்க்குறாரு. ஆக லக்னத்துக்கு திரிகோணத்தில் குரு கேது இருக்கிறாங்க. குருக்கு திரிகோணத்தில், அதாவது லக்னத்துக்கு பெருங்கோணத்தில், சிறுங்கோணத்தில் குரு கேது, பெருங்கோணத்தில் தனித்த புதன். அடுத்தது 10ஆம் வீட்டில் பிரதமை திதியில் நான் பிறந்திருக்கேன். பிரதமை திதி வளர்பிறையில் பிரதமை திதி. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சூரியனை சந்திரன் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் அடுத்த திதி, முதல் திதி பிரதமை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள். அப்போ அங்கே சூரியன் வந்து திக்பலம், ஆனால் பகை வீடு. சனி வீடு இல்லைங்களா, அது பகை வீடு. அந்த வீட்டில் சந்திரன் இருக்கிறாங்க. சந்திரன் வந்து என்னவா இருக்கிறாங்க, வர்க்கோத்தமமாக இருக்கிறாங்க. வர்க்கோத்தமம் இருந்தாலும் 10ஆம் வீட்டில் வந்து சந்திரன் இருந்தாக்கா அது நிஷ்பலமாச்சு இல்லைங்களா. 4ல் வந்து சந்திரன் வந்து திக்பலம், 10ல் இருந்தால் நிஷ்பலம். அப்போ அங்கே சந்திரனால் நம்மளுக்கு பெரிய அளவில் எந்த இதுலேயும் பெருசாக அங்கே யூஸ் இல்லை. பட் இருந்தாலும் வர்க்கோத்தமம் இருக்கிற வளர்பிறை அமைப்பு தான். பட் இருந்தாலும் பிரதமை ஒளி இல்லை. அடுத்தது 11ஆம் வீட்டில் ராகு சுக்கிரன் உச்சம் மீன வீட்டில். அடுத்தது சனி. ஆனால் 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா தொடர்புள்ள பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ராகு வந்து 8 டிகிரி. ஒரே நிமிஷம். ஆமாம், ராகு வந்து 8 டிகிரி, சனி வந்து 28 டிகிரி, சனி வர்க்கோத்தமம். சுக்கிரன் வந்து 19 டிகிரி உச்சம். சாரம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து புதன் சாரம், சனியும் புதன் சாரம், ராகு வந்து சனி சாரம். சனி வந்து அங்கேயே இருக்கிறாரு.
ஓகே. அப்போ வந்து லக்னத்துக்கு எத்தனைக்கு உடையவர் சனி? 9, 10க்கு உடையவர். சரி, ரைட், ஓகே, அது இருக்கட்டும். எதையோ பேசி எங்கெங்கேயோ வந்து கடைசி ஏன் ஜாதகத்தில் பண்ணது விட்டீங்க, அது விட்டீங்கன்றேன். இது வந்தாச்சு. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிகிரி வைஸ் பார்க்குறப்ப விலைக்கு தான் இருக்கிறாங்க, பெரிய லெவலில் வந்து பாதிப்பு இல்லை. அதனால் இப்போ நான் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னாக்கா, அந்த சஷ்டாஷ்டகம் வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ என் ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலை வச்சு பார்க்குறப்ப நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன். அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் கும்ப லக்னம், 2ல் வந்து கேது, 2ல் கேது புதன், 2ல் கேது புதன், புதன் அங்கே நீச்சம். மூன்றாம் வீட்டில் சுக்கிரன் மறைவு, சூரியன் உச்சம். 4ஆம் வீடு எம்டி. 5ஆம் வீட்டில் குரு தனிச்சிருக்காரு, மிதுன வீட்டில் குரு தனிச்சிருக்கிறார், பகை வீடு. 6ஆம் வீட்டில் சந்திரன் ஆட்சி, கும்ப லக்னம். செவ்வாய் நீச்ச பங்கம். 8ஆம் வீட்டில் தனிச்ச ராகு. அவ்வளோதான், எல்லாம் சொல்லிட்டேன்னா? அவ்வளோதான், எல்லா கிரகமும் சொல்லிட்டேன் நினைக்கிறேங்க. கேது புதன் 2ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டில் சுக்கிரன் சூரியன். அடுத்தது இங்கே 2, அங்கே 4, அங்கே 5, 6, 7, ராகு 8, இன்னும் 1 என்னத்தை விட்டுட்டேன், ஒரு நிமிஷங்க, சனியை விட்டேன். சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி வந்து 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார், லக்னத்தையே பார்க்குறாரு. ஆனால் அந்த சனி வக்ரமாயிட்டார். எத்தனை டிகிரியில்? 0 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா கடக வீட்டுக்கும் சிம்மத்துக்கும் அந்த கோட்டில் இருக்கிறாரு சனி. அப்போ அங்கே திக்பலம் ப்ளஸ்ஸு இது வக்ரமாக இருக்கார். ஏன்னா சூரியன் வந்து அங்கே இருக்கிறார் இல்லைங்களா, எங்கே இருக்கிறாரு? மேஷத்தில் இருக்கிறாரு உச்சம். அப்போ அங்கேருந்து பாருங்கள். ஆனால் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதுக்கு சொல்ல வரேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே லக்னம் வந்து லக்னத்தை குரு பார்க்குறாரு, அடுத்த குரு வந்து எங்கே பேர் புதனை பார்க்குறாரு, குரு வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அந்த இடத்துல யார் இருக்கிறா? உங்களுக்கு ராகு சுக்கிரன் சனி, இவ்வளோ இத்தனை பேர் இருக்கிறாங்க. சுக்கிரனும் சனி குருவும் பார்த்தீங்கன்னாக்கா பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதத்துலையும் பாதிப்பு, சமசப்தமன்றது அங்கே டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா விலகி இருக்குது. குரு வந்து 7 டிகிரி 5 டிகிரியில் என்ன இருக்கிறாரு. ஆனால் அவர் 19 டிகிரியில் இருக்கிறார். சுக்கிரன் வந்து 19 டிகிரி 18 டிகிரிலே இருக்கிறாரு. 19 டிகிரின்னு நினைக்கிறேன். ஆமாம், இவர் வந்து 11 டிகிரி. ஆமாம், 11 டிகிரி வித்தியாசம், கரெக்டு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இருக்கிறனால நான் தான் என் ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலைக்கு தகுந்த மாதிரி நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். எல்லாமே நான் தான் பார்க்கணும். டோட்டலாக வந்து நான் அவங்க எந்த விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேர் எடுத்துக்கணும். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சஷ்டாஷ்டகமாக வர லக்னம் சஷ்டாஷ்டகம், ராசி சஷ்டாஷ்டகம், அதே மாதிரி வந்து மற்ற விஷயங்கள்லாம் நான் என்னென்ன சொல்லுவேங்க, அந்த அனுகூல பொருத்தத்தில் நான் என்னென்ன அன்றைக்கி எல்லாம் எழுதி போட்டேன் இல்லைங்களா, இது எல்லாம் நீங்கள் வேணால் அந்த இதில் பாருங்கள், அனுகூல பொருத்தம் எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி நான் போட்டுக்கிறேன். அதை வேணால் நீங்கள் பாருங்கள். அதனால் அந்த மாதிரி சஷ்டாஷ்டகத்தில் பண்ணவே பண்ணாதீங்க. அங்கே வாழ்க்கையில் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ப்ராப்ளம் தான். ஒருத்தரே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னாக்கா அப்புறம் என்ன இருக்குது? ஏதோ தெரியாமல் பண்ணியாச்சு. அன்றைக்கி தெரியாமலாம் பண்ணல, அது இப்படி தான் நடக்கணுன்ட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ல் செவ்வாய். 7ல் செவ்வாய்ன்றது என்னதுங்க? மனைவி ஸ்தானம். அங்கே செவ்வாய் தனிச்சு வேறு இருக்கிறாரு, ஆட்சியை வேறு இருக்கிறாரு. எப்படி இருக்கும்? ஆமாம், செவ்வாய் லக்னத்தை பார்க்கறதுனால நான் எப்படி இருப்பேன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த சஷ்டாஷ்டகம் விஷயத்தில் வந்து தப்பே பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து இந்த ஆப்போசிட் டீம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்போசிட் டீமில் வந்து பொண்ணு மாப்பிள்ளைங்க வந்து தேர்ந்தெடுக்காதீங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் எனக்கு அனுபவம் கம்மி தான், பட் நான் வந்து நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டேன். அனலைஸ் பண்ணுறப்ப ஏகப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆன ஜாதகங்கள், இது மேரேஜ் ஆன இது ஜாதகங்கள்,
50 வயசுக்கு முன்னாடி ஜாதகங்கள் எல்லாமே வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்காரங்களோட ஜாதகம்லாம் நான் வச்சுருக்கேன். 75 வயசு ஜாதகம்லாம் வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப அப்படியே தெளிவாக இருக்குது. என்னென்ன தப்புலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க, தெரியாமல் அந்த காலத்தில் என்னென்ன தப்புலாம் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து பண்ணனால என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் வந்துச்சு, எதெல்லாம் அட்வான்டேஜாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி அனுகூல பொருத்தத்தை பார்க்காம கண்டிப்பாக மேரேஜ் பண்ணக்கூடாது. நான் வந்து இவ்வளோ அனலைஸ் பண்ணதில் நான் வந்து அந்த மற்ற பொருத்தங்கள்லாம் நான் பார்க்குறதில்ல. அனுகூல பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறேன். அந்த மாதிரி இப்போ நான் வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அனுகூல பொருத்தம் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு பார்த்து கொடுத்தாச்சு. நல்ல விதமாக நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. அவங்களோட கிரக நிலைய மற்ற இந்த 6, 8 தசாபக்திகள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் இது வரும். அதே மாதிரி கேந்திராதிபத்திய தோஷமும், செவ்வாயோட நிலை, சுக்கிரனோட நிலை, அடுத்தது அஷ்டம சனி நடக்கிற காலத்தில் மேரேஜ் பண்ணக்கூடாது, ஜென்ம சனி நடக்கிற காலத்தில் இது மேரேஜ் பண்ணக்கூடாது. அந்த அனுகூல பொருத்தம் எப்படி பார்க்குறது, என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை அதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் வந்து பார்த்துங்க. சரி, இப்போ எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்தாச்சு. சரி, இருந்தாலும் இந்த தாமத திருமணம் ஏன் ஆகுது, திருமணத்துக்கு தடை ஏன் ஆகுது அப்படின்னாக்கா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறுபடியும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இந்த தாமத திருமணம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, சுக்கிரனும் புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியத்தில் வந்து கொஞ்சம் தான் பாதிப்பு இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வந்து மேரேஜ் நடந்துடும். அவங்க நல்ல விதமாகவே பெற்றுப்பாங்க. தாம்பத்தியத்திலாம் பார்த்திங்கனாக்கா இது பிரச்சனை இருக்காது. ஆனால் அங்கே குழந்தைக்கு தடை அப்படின்ற மாதிரி அமைப்பில் இருக்கும். இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன்னு என்னன்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன லக்னம், அவங்க சிம்ம லக்னம். சிம்ம லக்னம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து இங்கே இருக்கார். இங்கே வந்து குரு, ராகு, இங்கே செவ்வாய், இங்கே சனி. பாருங்கள், எல்லா பக்கமும் எல்லாமே பாவத்துவம் தான். இங்கே வந்து இவர் இருப்பார், யார், இங்கே கேது வருவார். இங்கே வந்து சூரியன் இருப்பார், புதன் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு கிரகம் என்னது எல்லாம் வந்துருச்சுங்களா, இன்னும் ஒன்று சந்திரன். இங்கே 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, இதாங்க அவங்களோட ஜாதகம். பாருங்கள், எப்பயோ போட்டது கரெக்டாக இந்த இதை பார்த்தோன்னா எனக்கு அனுப்ப வந்துச்சு. பாருங்கள், செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது, சனி பார்வை இருக்குது. சுக்கிரன் மட்டும் அங்கே மறைவு ஸ்தானம் சுக்கிரனுக்கு இல்லை இல்லைங்களா, 12 மறைவு ஸ்தானம் இல்லையா, அதனால் வந்து சுக்கிரன் மட்டும் அங்கே தனிச்சு நின்றுட்டார். இருந்தாலும் பகை வீடு. இங்கே இதில் என்ன, எதுக்காக இந்த ஜாதகத்தை நான் வந்து பாருங்கள் டக்குனோட ஃப்ளோவில் போட்டால் எல்லா கிரகமும் வந்துருச்சு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, இங்கே சுக்கிரனுக்கு உண்டானது நடக்குது. தாம்பத்தியத்துலாம் வந்து பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி குழந்தை அமைப்பு வந்து பிரச்சனை வந்தாலும் இது குருவோட வீடு. குருவோட வீட்டில் அவரே உட்காந்துருக்கிறாரு. இங்கே ராகு, இங்கே செவ்வாய், இங்கே சனி பார்வை இருக்குது. இங்கே சனி வந்து இங்கே சூட்சும உலகில் இருக்கிறனால சனியை வந்து இங்கே சனிக்கு வந்து நட்பு வீடு. அப்போ இங்கே சூட்சும உலகில் சனி பார்வை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கெடுப்பார்வை இல்லை. ரெண்டாவது சமசப்தமும் இங்கே பார்க்குறாங்க. குரு வேறு அங்கே பார்க்குறாரு. பட் குரு பாவத்துவம் தான். பட் இருந்தாலும் அங்கே சனியோட பார்வை வந்து ரொம்ப ரொம்ப கொடூர பார்வை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது. இது வந்து பாவத்துவமான பார்வை. ஏற்கனவே செவ்வாய் வந்து பகை வீட்டில் இருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதனும் கூட இருக்கிறாரு. புதன் ஆட்சியாக இருக்கிறாரு. பட் இவர் வந்து எரிச்சலாக இருப்பார் செவ்வாய், இல்லைங்களா. சரி, நம்ம பாருங்கள் எதோ போட்டு கிடச்சி ஜாதகத்துக்கு வந்துட்டோம். சரி, செவ்வாய் இப்படி இருப்பார். அப்போ சுக்கிரன் மட்டும் இங்கே பகை வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் தாம்பத்தியத்துக்கு உண்டானதால் நல்ல விதமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அங்கே சீக்கிரமாகவும் மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புத்திர இதில் வந்து தடை அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும், ராசி லக்னத்துக்கு உங்களுக்கு 2, 7, 8 இந்த 5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சம்மந்தப்படக்கூடாது. இந்த பாவத்துவமாக இருக்கக்கூடாது. இந்த பாவத்துவமாக இருந்துச்சுனாக்கா அங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு, பகை வீடு.
ஆக மொத்தம் அங்கே முரண்பாடான கருத்துக்கள், சண்டை சச்சரவு, ஆக மொத்தம் பயங்கர சண்டை வந்து எல்லாம் பேச்சு கீச்சு எல்லாம் முரண்பாடான கருத்துக்கள், ஆர்குமெண்ட்டு, குதர்க்கவாதமான பேச்சு இது எல்லாம் உண்டு. ஆனால் இங்கே சுக்கிரன் வந்து பகை வீடாக இருந்தாலும் அவர் வந்து அங்கே மறைவு இல்லாதனால சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே சண்டையெல்லாம் பயங்கரமாக வரும், ஆனால் சேர்ந்து வந்துட்டு, ஆனாலும் அங்கே திருப்தி கிடையாது. இந்த ஜாதகருக்கு திருப்தி கிடையாது. ஒரு விரக்தியான லைஃபு மற்ற விஷயங்கள்ல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி மேரேஜை வந்து தாமத திருமணம் அப்படின்னாலே இந்த தோஷ அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தோட 5ஆம் இடத்தோட சனி செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான தசாபக்தி எப்போ வருதோ, அன்ஃபேவராக இருக்கிற தசாபக்தி நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு தாமத திருமணம் தான். அன்ஃபேவராக இருக்கிறப்ப, ஃபேவராக வர்றப்போ வந்து உங்களுக்கு மேரேஜ் பின்னால் தள்ளி போகும். 30-32 வயசு தள்ளி போகும். ஆண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் முதல் திருமணத்தை சீக்கிரம் முடித்து 2ஆவது திருமணத்தை வந்து திரும்பவும் பண்ணுறதுக்கு அதுக்கு டிலே பண்ணி முதல் திருமணத்தையே 2ஆவது திருமணம் மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்க உங்களுக்கு செகண்ட் ஆஃப் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பாவத்துவமான ஜாதகம் இருக்குது, 7ஆம் இடத்தோட 8ஆம் இடத்தோட அதே மாதிரி வந்து 2ஆம் இடத்தோடலாம் சம்மந்தப்படுது, பாவத்துவமாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு செகண்டுக்கு டிலே பண்ணிங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணு, ஏன்னா இப்போ உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் இருப்பாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி பொண்ணும் தேடிட்டு இருப்பாங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு லேட்டாக வந்து அமைஞ்சாலும் அந்த 2 பேருக்குமே அந்த ஸ்பீடு குறைஞ்சிச்சுனாக்கா ஒரு 50% இல்லை 60% அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அங்கே 40% அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20% அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, 80% அடி விழுவணுமா, இல்லை 60% வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து 40% அடி விழுவணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த தாமத திருமணம். தாமதமானாலும் திருமணம் நடக்குது இல்லைங்களா? ஓகே, அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குவோம். அதே மாதிரி இந்த செவ்வாய் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எப்படி ராகுக்கு இது சொன்னமோ அதே மாதிரி செவ்வாய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி டிலே பண்ணி மேரேஜ் பண்ணணும். ஆனால் அந்த திருமண தடை அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் பாவகாதிபதியும் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பார். அதே மாதிரி குரு காரகன் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து புத்திர பாக்கியம் இல்லை, குழந்தைக்கு தடை, அங்கே புத்திர தோஷம். இது அடுத்தது 7ஆம் பாவகம் 7ஆம் பாவகாதிபதி, அடுத்தது காரகன் சுக்கிரன், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 3 பேரும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2, 7, 8 3மே ரொம்ப மோசமாக வந்து படு மோசமாக ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்காமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் நடக்காமையே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி 2, 7, 8 மிக மிக மோசமாக அந்த காரகன், அதே மாதிரி அந்த ஆயுள் 3 பேரும் சனி மிகவும் பாவத்துவமாக ஆகி 8ஆம் இடத்தோட இது வந்து காரகன் சனி. அப்போ அங்கே அந்த காரகன் வந்து அந்த வீட்டை பார்க்கக்கூடாது. சனி வந்து 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. 8ஆம் வீட்டில் இருக்கலாம், ஆயுள் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த வீட்டோட மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அதை விட நம்ம இப்போ ஆயுளை பற்றி தானே பேசுகிறோம், ஆயுள். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தான். அதேமாதிரி 7ஆம் இடம் சுக்கிரன் வந்து படு மோசமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்கே ப்ராப்ளம். அதே மாதிரி வந்து அந்த 3 விஷயங்கள் பாவகம், பாவகாதிபதி, காரகன், இவங்க 3 பேரும் பார்த்திங்கனாக்கா நல்லா இருக்கணும். இவங்க 3 பேருமே கெட்டு போயிட்டாங்கனாக்கா அங்கே பிரச்சனை. அதே மாதிரி 2ஆம் வீடு, அப்போ தனம், குடும்பம், வாக்கு, இது 3ம் ப்ராப்ளம். இங்கே களத்திர ஸ்நானமும் ப்ராப்ளம், அங்கே ஆயிலும் பிரச்சனை. அப்படின்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் லைஃபு? ஆயிலே இல்லைன்றப்ப உங்களுக்கு என்ன ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அதனால தான் அந்த 7, 8 சுத்தமாக இருக்குதா. அங்கே வந்து சுபத்துவமாக இருந்துச்சு, 8ஆம் இடம் சுபத்துவமாக இருந்துச்சு. ரொம்ப பாவத்துவமாக இருந்தாலும் அங்கே 8ஆம் இடம் வந்து 8ஆம் இடம் வந்து ரொம்ப கெட்டு போயிருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு விதத்தில் குரு சுக்கிர தொடர்பு வந்துருச்சுன்னு வைங்களா. அப்போ அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார், வெளிநாடு அந்த மாதிரி எங்கேயாவது தூர இடங்களுக்கு போயிட்டாருனாக்கா அது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் எங்கெங்கேயோ வந்து கடைசியில் ஒரு வழியாக வந்து முடிச்சாச்சு. சரி, அவ்வளோதான். இதுதான் விஷயங்க. தாமத திருமணமே ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னது, அதே மாதிரி
திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு உத்திரம் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 2ஆம் இடம், 8ஆம் இடம் இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து ஏதோ சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டேன் போல இருக்குது. நானும் டைம் போனதே தெரில. ஏன்னா இது ஒரு புது டாபிக் அப்படின்றனால இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம அதாவது ஜாதகத்தில் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்து இதுக்கு நம்ம பேசலை. அதனால் வந்து அடுத்த வகுப்பில் என்னன்றதை பார்ப்போம். அதனால் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அனுகூல பொருத்தம் பார்க்காம மேரேஜை பண்ணிடாதீங்க. நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சஷ்டாஷ்டகத்தில் கண்டிப்பாக லக்னம் ராசி 2மே பண்ணக்கூடாது. 6 8ஆம் பண்ணக்கூடாது, 8 6ஆவும் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்துக்குங்க. அதனால் வந்து அனுகூல பொருத்தம் பார்க்காம மேரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.